நமக்கும் கிரியா யோகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நமக்கும் யுக்தேஸ்வர் கிரிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு சங்கமாக மடமாக தான் பார்க்க தெரியும், எங்களுக்கு ஆன்மாவாக தான் பார்க்க தெரியும். யுக்தேஸ்வர் கிரியும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். அப்படி தான் நாங்கள் பார்க்க தெரியும். எங்களுக்கு சங்கம் மடம் இந்த பார்டர் வச்சு கம்பி வேலி கட்டிக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த செயல் வடிவத்துக்குள்ள, அந்த கும்பமேளாக்குள்ள பேர் அதிசயத்தை பற்றியும் அவரோட லைஃபுக்குள்ள நடந்த அனுபவத்தை பற்றியும் அந்த புத்தகத்திலே இருக்குது. அவருடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் யோகியின் சுயசரிதையில் கூட அந்த கும்பமேளாவை பற்றி ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டது. நான் சொன்னது தான், கும்பமேளாங்கிறதுடைய ஒரு முழு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தவன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனாக பிறந்தவன் கடவுள் நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கடவுள் நிலையை அடைந்தவனுக்கு ஒரு விழா எடுக்கணும்னா அதுதான் கும்பமேளம். அதை யார் எடுப்பான்னா மனுஷன் எடுக்க மாட்டான், இறைவனே எடுக்கும். இறைவனே ஒருத்தன் உருவாயிட்டாங்கிறதுக்கு அந்த இறை ஆற்றல்களே சேர்ந்து ஒரு செயல் வடிவமாக நடத்தப்படுறதா கும்பமேளம். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஒரு செயல் பண்ணுறது, இதெல்லாம் 12ங்கிறது ஒரு யோகியோடைய நம்பர், தொடர்புக்குரிய விஷயம். ஒரு 12 ஆண்டுகள் ஒருத்தன் தவம் பண்ணி ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றவனுக்கு, பெரிய செயல் வடிவம் பெற்றவனுக்கு நிறைய குருமார்கள் யோகிகள் ஒளி வடிவமாக காட்சி கொடுக்குறாங்க, ஒரு செயல் வடிவமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேர் அனுபவத்தை பெற்ற ஒரு செயல், ஒரு வடிவத்தை கொண்டாடுறது தான் கும்பமேளா. அந்த இடம் பல்வேறுபட்ட யோகிகளால் வணங்கப்பட்ட, கொண்டாடப்படுகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். காசியும் அந்த இடம், ரிஷிகேஷ், ஹரிதுவார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் அங்கே மனித செயலாக்கத்துக்குள்ளே அங்கே போனால் முத்தி கிடைக்குமா, அங்கே போனால் அகோரிகள்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்னா பசுக்கு இந்த இதுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற செயல் வடிவமெல்லாம் அது எல்லாமே ஒரு டிஆர்பி ரேட்டுக்கு ஒன்று நடத்துவாங்கல்ல, இந்த இத்தனை லட்சம் பேரை உள்ளே வந்துடணும், இத்தனை லட்சம் பேர் வெளியில் போயிடணும், அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே நீங்கள் ஒரு செயல் பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் தண்ணியிலே ஒரு ரங்கநாதர் தூங்கிட்டு இருந்தார். அவரை தூக்கி அந்த மேலே வச்சாங்க. எத்தனை லட்சம் பேர் போய் பார்த்தாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைக்குள்ளெல்லாம் ஒரு வடிவம் ஏதோ ஒரு சிறு சிறு இருக்கலாம், அதை எப்படி அணுகணும் அப்படின்னு தெரியாமல் போய் அணுகுனவங்க தான் ஆயிரக்கணக்கான பேர். அந்த மாதிரி காசியையோ அங்கே நடக்கிற கும்பமேளா நடக்கிற இடத்தையோ எப்படி அணுகணும்னு தெரியாமல் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. அப்படி நம்ம ஒரு செயல் வடிவம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு வடிவத்துக்குள்ளே இல்லை. ஒரு இடம் இருக்குது, திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி, அதுக்காக போய் நின்னா அப்படியே முத்தியெல்லாம் அடைய மாட்டோம். அந்த இடம் நினச்சா முத்தின்னு சொல்லிட்டாங்க. நினச்சான்னா அதை நீங்கள் ஒரு நிமிஷம் நினைக்க சொல்லியிருக்காங்களா, 5 நிமிஷம் நினைக்க சொல்லியிருக்காங்களா, 5 வருஷம் நினைக்க சொல்லியிருக்காங்களான்னு எந்த குறிப்பும் இல்லை. நினச்சா முத்தி அப்படின்னா ஒரு தடவை நினச்சா முத்தியெல்லாம் கிடைக்காது. அப்போ அதுவாகவே இருந்தால் தான் அந்த முத்திக்கான வாய்ப்பை கிடைக்கும். அப்போ முத்தி கிடைக்கிற இடமே யாருக்கும் தெரியாது. அந்த முத்தி கிடைக்கிற இடத்த ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், திருவண்ணாமலைங்கிறது. அதே மாதிரி தான் காசி, ரிஷிகேஷு, அங்கே இருக்கிற அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிற இடங்கள்லாம் அப்படி தான். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், அந்த இடத்துக்குள்ளே என்ன மாதிரி செயல் வடிவம் செஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம விளம்பர நோக்கத்தோட வேறு வடிவத்துக்குள்ளே பண்ணோம்னா அது கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். அந்த கோவில் கும்பாபிஷேகம் நம்ம பண்ணுறது கூட ஒரு பேர் ஆற்றலை கும்பமேளாவாக நினச்சி தான் கோயில் கும்பத்தில் தண்ணியை ஊற்றுறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்குறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது தான். உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதத்தன்மைக்குள்ளே இருந்து ஒரு பேர் ஆற்றலாக வேலை செய்கிற உங்களை கொண்டாடுறதுக்கு பேர் தான் அது. ஆனால் இங்கே இப்போ நடக்கிற செயலுக்குள்ளெல்லாம் யாருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு செயலை உருவாக்கிற முடியாது. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு விளம்பரத்துக்காக யாரோ ஒரு பேர், யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிற தூண்டுதல் பேரில் போய் ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது. அது நம்மளை உணர்த்தணும், அந்த இடம் நமக்கு அழைப்பு கொடுக்கணும். நீ போடா, நீ வாடா அப்படின்னு நம்மளை கூப்பிடணும். அப்போ நீங்கள் போகணும். அந்த செயல் வடிவத்திலிருந்து, அந்த இடத்துலேருந்து ஒரு செயல் வடிவத்தை உங்களால் பெற்ற முடியும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற உண்மை ரகசியம். அந்த இடமெல்லாம் பேராற்றல் உள்ள இடம். அந்த இடத்த யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் காசி நகரத்துக்குள்ளே 20,000 பேர் வர்றாங்க. அந்த 20,000 பேரும்
அவங்க நினைச்சதை சாதிச்சுக்கிறாங்களன்னா நிச்சயமா கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. யாரோ சொல்றதை செய்யறாங்களே கொஞ்சம் அந்த இடத்த எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியல. ஒரு நல்ல தியானம் எந்த இடத்த எப்படி பண்ணணும், எதை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுத்துரும். அதான் செயல் வடிவம். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டே இருப்போம். அந்த காட்டுக்குள்ள யாருமே கிடையாது, மனுஷன் ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தான். அந்த தியானம் என்ன பண்ணனா வழி நடத்தும், ஒரு செயல் வடிவம் செய்ய வைக்கும். அந்த மாதிரி நம்மெல்லாம் பார்த்து சரணாகதி அடைந்து அந்த இடத்துக்கு போகணும். கும்பமேளா ரைட்டு, கும்பமேளா நடக்கிற சடங்கு சம்பிரதாயத்து மேல நமக்கு விருப்பம் இல்லை. நீங்க கும்பமேளாவுக்கு போய் தான் முக்தி அடைவீங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க உட்கார்ந்து கூட உங்களால முக்தி அடைய முடியும். உங்களுக்கு உள் உணர்வு உணர்த்தி அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா 100% போயிட்டு வாங்க. சாதாரணமா வாழ்ற என்ன போல மனிதர்கள் எப்படி தியானத்தை ஆரம்பிக்கணும், எப்படி அதை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடிப்படையில் எடுத்து சொன்னீங்கன்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். நானும் வயிற்று பசிக்காக வாழ்ந்தவன் தான். நானும் பிறக்கும்போது ஒரு கமண்டலத்தையும் குண்டத்தையும் எடுத்துட்டுலாம் வரல. ரொம்ப சாதாரணமாக பிறந்தோம் வளர்ந்தோம், இப்படி தான் இருந்தோம். ஒரு இடத்துக்குள்ளே சொன்னேன்ல, ஒரு பைத்தியக்காரங்க 2 தட்டு தட்டுனாங்க, அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் செயலை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். இதற்கு இருக்கையாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மாடு மேய்ங்க, மாட்டு பண்ண வைங்க, தொழிலதிபர் ஆகுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏக்கர் கணக்காக வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி பில்டிங்கை கட்டி மாணவர்களை படிக்க வைங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் இந்த கலையை, இந்த செயலை, இதுதான் மெயின் அப்படின்னு பிடிச்சிருங்க. அதெல்லாம் பார்ட் டைமாக வச்சுருங்க. அப்போ இது என்ன பண்ணுன்னா உங்களை ஃபியூர் ஆக்கிடும். இது நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரிஜினலுங்க. நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல். ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக வாழ முடியலை. அதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? நீங்கள் மட்டும் கிடையாது, இங்கே எல்லாருமே ஒரிஜினலாக இல்லை, ஒரிஜினலை தெரிஞ்சுக்க முடியலை. அப்போ அவங்கள பார்த்து தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோடியில் ஒரே ஒரு அனுபவம் பெற்றவர் ஒரு போதனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் பாக்கி நம்ம தெரு முனையில் சந்திக்கிற எவனுமே யோகி கிடையாது. நம்ம கடந்து போகிற தினந்தோறும் பார்க்குற யாருமே நம்ம அப்படி கிடையாது. அப்போ இதுதான் நிஜம். இப்போ நமக்கு ஒரு உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் 10 பேர் பார்க்க போனால், ஏப்பா அவர்கிட்டே போயிட்டு இருந்தால் உனக்கு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களே காசு பணம் எல்லாம் ஆசை இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களே, ஏப்பா ஒரு வாட்டி தான் பார்த்தியா அவரை, நானே 50 வாட்டி பார்த்துட்டப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த காடு கரைக்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, இன்னும் அவங்களே 50 வாட்டி பார்த்துருக்காங்களே, நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்டே போய் உட்காந்துக்குவோம் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. இப்போ இங்கே போனோம்னா, என்னப்பா 50 வாட்டி பார்த்தியா, ஏலாம் பொழப்பியாப்பா நீலாம், காடு இன்னொரு 50 வாட்டி இங்கே பார்த்துருந்தா இது விளைஞ்சிருக்குமேப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ நிஜத்தை அறியறதுக்கான வாய்ப்புகளை இங்கே சோர்ஸ் இல்லை, இங்கே செயல் வடிவம் இல்லை. நிலம் நம்மளுது, பயிர் நம்மளுது. ஆனால் அது விளையணும்னா மருந்து வேற ஒருத்தன் எவனா பாய்சன் தயார் பண்ணுவோம், அதை ஊற்றினா தான் விளையும். அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிப்போச்சு. உடல் நம்மளுது, உயிர் நம்மளுது, நிஜமும் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளால் விளைய வைக்க முடியலை. ஏன்னா ஊர் நம்மளை சுற்றி மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. இதுதான் இதோடைய செயல் வடிவம். இதிலிருந்து ஒருத்தன் தாக்கு பிடிச்சி வளர்றவனை தான் கும்பமேளா பண்ணி கொண்டாடுறாங்க. பரவாயில்லடா, இதிலிருந்து ஒருத்தன் இறையாற்றலில் வளர்ந்துட்டானா அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் கொண்டாடுறான். இறைவனே கொண்டாடுறான். காலம் கடந்து அவனுக்கு ஒரு கோயில், அவனுக்கு ஒரு செயல் வடிவம்லாம் இருக்கப்படுது. இதுதான் அதோட செயல். சீனாவை, திபேத்தை, நேபாள, இலங்கையை எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே ஒரு குலதெய்வமாக ஒருத்தனை கும்பிட்றாங்கன்னா புத்தரை. அது எப்படி கும்பிட்றாங்க? குலதெய்வமாக கும்பிட்றாங்க. கையெடுத்து இல்லை, அப்படியே வணங்கி மண்டி இடுறாங்க. புத்தரை இல்லை, இல்லாமே அப்படி பண்றாங்க. புத்தர் இருந்தா என்ன பண்ணுவாங்க? போக மாட்டாங்க. அப்ப அந்த தாக்கம் இப்படி இருந்திருக்கு. அதுதான் ஒரு செயல் வடிவம். இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுதான். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற சூழல் எல்லாத்தையும் கடந்து ஊருக்காக நம்ம கடமைகளை செய்யணும், நமக்காக தியானத்தை செய்யணும். அந்த தியானத்துக்குள்ளேருந்து நம்ம ஒரு நாள் முழுமை பெறும்போது ஊரே நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு. இதுதான் அதோடைய செயல் வடிவம்.